அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்மார்ட் ஃபோன், அதில் சேஃபாக எப்படி இன்டர்நெட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான். ஒருத்தர்கிட்ட பணம், அதிகார பதவி இருந்தாங்கன்னா நம்ம அவர்கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதுவே அவர்கிட்டயே இந்த ரெண்டுமே இல்லைன்னா சீண்ட கூட மாட்டோம். அப்படி தாங்க ஸ்மார்ட் ஃபோனில் இன்டர்நெட்டுங்கிறது. ஸ்மார்ட் ஃபோனில் இன்டர்நெட் இருந்துச்சுன்னா நம்ம அதை கையை விட்டு இறக்கவே மாட்டோம், யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு நோக்கத்துக்காக நெட்டு யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் அது முடிவு பார்த்தீங்கன்னா அது ஒரு நோக்கத்தில் இருக்கும். அப்படி தான் போயிட்டே தான் இருக்கும். அது வைக்க ஒரு இல்லை அப்படின்னு கிடையாது. அது ஃபோன் சார்ஜ் போய் நம்ம சார்ஜ் போடுறதுக்குன்னு கையை விட்டு இறக்குனா மட்டும்தான் வைப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம இறக்கவே மாட்டோம். நெட் இல்லைன்னா அது பாட்டு ஒரு பக்கம் சீண்டாமல் ஃபோனு வந்தால் மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வச்சுப்போம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட நெட்டு யூசேஜ் எப்படி எத்தனை டைப் இருக்குன்னா, ஒன்று சிம்மு போட்டு அதில் யூஸ் பண்ணுற டேட்டான்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது வைஃபைன்னு ஒன்று இருக்குது. இந்த சிம்மு போட்டு யூஸ் பண்ணுறது ஒன்று, வைஃபைன்னு ஒன்று சொன்னேன். அந்த வைஃபை இப்போ நம்ம எந்த வீட்டுக்கு போனாலும் வைஃபை இருக்கா, அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு தருவாங்க. வைஃபைன்னா அந்த பாஸ்வேர்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இதே பப்ளிக் இடத்துக்கு, பப்ளிக்கான ஸ்பாட்டு, பஸ் ஸ்டாண்டு, ஹோட்டலு, கோயில், அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனு, இப்போ நிறைய இடத்துல பப்ளிக் ஸ்பாட்டில், மாலு, அதுமாரி நிறைய இடத்துல வந்துருச்சு பப்ளிக் ஸ்பாட்டில். அங்கே போயிட்டிங்கன்னா இந்த வைஃபையை ரெண்டாக பிரிச்சுக்கணும். என்னன்னா, ஒன்று செக்யூர்டாக ஒன்று இருக்கும், ஒன்று ஓப்பனாக இருக்கும். இந்த ரெண்டு டைப் இருக்குது. அந்த செக்யூர்டு இருக்குது பாருங்கள், அதில் வந்து பாஸ்வேர்டு கேட்கும்னு சொன்னால வைஃபைல, அதே மாதிரி கேட்டு நம்ம பாஸ்வேர்டு தெரிஞ்சால் தான் அதில் போட்டு உள்ளர போய் நெட் ஆக்சஸ் பண்ண முடியும். அதை விட்டுருங்க. இப்போ ஒன்று ஓப்பன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஓப்பனில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் கனெக்ட்னு கொடுத்தாவே கனெக்ட் ஆகிடும். அந்த செக்யூர்டில் ஒரு பூட்டு சிம்பிள் இருக்கும். இதில் அந்த பூட்டே இருக்காது. நெட்டோட ஸ்ட்ரென்த்து, சிக்னல் ஸ்ட்ரென்த்தை தான் காமிக்குமே ஒழிய, நீங்கள் அந்த ஃபோனில் உள்ள டவர் சிக்னல் காமிக்குமே, ஹை, லோ, எக்ஸலண்ட், அந்த இதெல்லாம் காமிக்குமே, அது மாதிரி தான் இதில் காமிக்குமே ஒழிய, மற்றபடி அந்த பூட்டு, இந்த செக்யூர்டு, பாஸ்வேர்டு எதுவுமே கேட்காது. அதனால் நீங்கள் கனெக்ட்னு கொடுத்தா ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஹேக்கர்ஸ் அப்படிம்பாங்க. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, இல்லை படித்த ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, இது மாதிரி ரிலேட்டட் உள்ளவங்களுக்கு தான் இந்த வேர்ட்ஸு தெரியும். சாதாரண உள்ளவங்களுக்கு என்னன்னா, இணையவழி திருடர்கள் அப்படிம்பாங்களே. இப்போ இதை திருடிட்டாங்க, அது திருடிட்டாங்க, ஃபோட்டோ திருடிட்டாங்க. நான் ஃபோட்டோ நான் அனுப்பவே இல்லைங்க யாருக்கும், ஆனால் அந்த ஃபோட்டோ ஃபோனில் இருந்துச்சு, அது எப்படி வெளில லீக் ஆனிச்சுன்னு தெரிலன்னு தான் சொல்லுவாங்க. அது இது மாதிரி ரூட்டில் தான் நம்ம ஃபோனில் அந்த பப்ளிக் பிளேஸில் இருக்க ஓப்பன் வைஃபையை நம்ம கனெக்ட் கொடுத்துட்டா, நம்ம ஃபோனில் உள்ள கேலரியில் உள்ள இமேஜஸ்ஸு, வீடியோஸு, ஆடியோஸு, நம்ம லாகின் பண்ணி வச்சுருக்க சோசியல் நெட்வொர்க்கு அண்டு எப்படி மெயில் ஐடி, என்னென்ன ஐடிலாம் வச்சுருக்கோமோ எல்லாமே அவங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, பாஸ்வேர்டு எல்லாமே அவங்கள்ட்ட போயிடும். ஒரு செக்யூரே கிடையாது, ஃபுல் டேட்டாவும் அவங்கக்கிட்ட போயிடும். அதனால் பப்ளிக் பிளேஸில் தேவையில்லாமல் யாரும் அந்த ஓப்பன் வைஃபைல கனெக்டே கொடுக்காதீங்க. அப்படியே கொடுக்கணும், ரொம்ப அர்ஜென்ட்டு, ஒரு முக்கியமான வேலைக்கு போய் தான் ஆகணும், அங்கே வந்து ஓப்பன் வைஃபை தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா, விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் மூலமாக போங்க, விபிஎன் போட்டு போங்க. ஓகேவா? அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல வர்றது, இப்போ எல்லோரும் வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னா, இந்த பென்ட்ரைவ் உருவாக்கி தராங்க, 32 GB 16 GB பென்ட்ரைவ் உருவாக்கி தராங்க, அதுக்கப்புறம் இது பண்ணால் இது இவ்வளோ 50% ஆஃபரு, அப்படி இப்படிலாம் லிங்க்கு சொல்லுவாங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீங்கள் www.facebook.com போங்க அப்படின்னா நீங்கள் போவீங்க. அதுவே உங்ககிட்டயே www.d.facebook.com ஆர் f.facebook அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சிங்க, .comனு சொல்கிறேன்னு வச்சிங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படி யோசிப்பீங்க, இது வந்து அதோட வெப்சைட்டே கிடையாது அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் இதுவே நான் வந்து ஒரு லிங்க்காக எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்டேன்னா, நீங்கள் சக்குன்னு அதை அமுக்குவீங்க. இவன் ஒரு நம்புகிற மாதிரி ஒரு பையன் தான் அப்படின்னு அமுச்சுடுவீங்க. நான் வந்துச்சுன்னா நான் ஒரு 10 குரூப்புக்கு அமுச்சு விடுவேன். என்னன்னே தெரில, நான் வந்து உங்கள் ஃபோனில் உள்ளதெல்லாம் திருடணும்னு நான் நினச்சி பண்ண மாட்டேன். எனக்கு என்னென்னா, சரி ஒரு பென்ட்ரைவ் போட்டிருக்காங்க, ஒரு ஆஃபரு, இந்த லிங்க்கில் போனால் இருக்குமா, அது லிங்க்கில் பார்த்தா ஒரு வேர்டு அமேசான்னு இருக்கும், ஃப்ளிப்கார்ட்னு இருக்கும், ஏதோ நிறையா வேர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. சரி அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டு நம்ம யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டோன்னு நான் வந்து அந்த லிங்க்கை வந்து வேறு ஏதாச்சும் குரூப்பில் போடுவேன். அதேமாரி இன்னும் 4 பேர் பசங்க பார்க்குறாங்க, பார்க்கல, இன்னொரு 4 குரூப்புக்கு போடுவோம். இப்படியே எங்கே பார்த்தாலும் பரவிடும். ஆனால் அந்த லிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக ட்ரஸ்டட், அதாவது ஒரு ஒரிஜினலோட அந்த ஃப்ளிப்கார்ட்டுன்னு வந்து அந்த வேர்ட்ஸ் போட்டு அந்த வெப்சைட் வந்துருக்கும்ல, அது ஒரிஜினலாக ஃப்ளிப்கார்ட்டு இருக்காது. இவங்க ஹேக்கர்ஸ் மூலியமாக அனுப்பிச்சு, நீங்கள் அந்த லிங்க்குக்கு போயிட்டீங்கன்னா அந்த உங்கள் மொபைலில், உங்கள் லேப்பில் உள்ள
ட்ரான்ஸேக்ஷன் எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு போகும். உங்கள் லேப்பில் உள்ள இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே அவங்கள்ட்ட போயிடும். அதனால் தேவையில்லாமல் எந்த லிங்க்குக்கும் போகாதீங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கிலலாம் நீங்களாகவே போகிறீங்களே, இந்த டெத்து டேட் எப்போன்னு பார்க்குறது, பர்த் டேட்டை பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணுறது, அதுமாரி உள்ளதுக்கும் போகாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லிங்க் தேவையில்லாமல் போகாதீங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு லிங்க் வந்துச்சுன்னா அதில் ஒரு வேர்டு இருக்கும்ல ஃப்ளிப்கார்ட்டுன்ட்டு, லிங்க்கில் பார்த்துட்டு சரி இது ஃப்ளிப்கார்ட்டில் தானே போட்டிருக்காங்க, நீங்கள் டேரெக்டாக ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் நீங்கள் தனியாக அடிச்சுட்டு போய் அதில் ஆஃபர் இருக்கான்னு பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப லோ காஸ்ட்டில் போட்டிருக்க ஒரு ஆஃபர்னால் அவன் மெயினில் வந்து எப்படி ஃப்ளாஷ் பண்ணுவான், ஃபேஸ்புக்கில் ஹோம் பேஜில் எப்படி பயங்கரமாக பண்ணுவான். அப்போனா நீங்கள் அந்த பேஜில் நீங்கள் டேரெக்டாக அடித்து பார்த்தாவே தெரிஞ்சிரும்ல. இனிமேல் யாரும் அந்த லிங்க் வழியால் போகிறதே விட்டுருங்க. உங்களுக்கு யாராச்சும் லிங்க் அனுப்பிச்சு போக சொன்னால் போகவே போகாதீங்க, அது போயிடாதீங்க. அது முதல்ல ஒரு முக்கியமான இது மேட்ரே அதில் தாங்க இருக்குது. எல்லாம் போயிட்டு இப்போ எல்லாரோட முக்கால்வாசி பேரோட ஃபோன் கண்ட்ரோலே ஒருத்தவங்க கையில் இருக்குது. அப்படி தான் இருக்குது, இப்போ தான் இருந்துகிட்ருக்கோம். இதுவே விபிஇ WPA இல்லைன்னா WPA2 அப்படின்னு இருந்துச்சுன்னா பாஸ்வேர்ட் கேட்குறது, அது இருந்தால் பாஸ்வேர்ட் போட்டு போனால் செக்யூர்டு. அந்த டேட்டாவெல்லாம் என்கிரிப்ஷனுமாங்க. நீ அது புரியாத ஃபார்மேட்டுக்கு அது மாறிடும், ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, உங்கள் டேட்டா எல்லாமே செக்யூர்டாக இருக்கும். அப்படி பார்த்துங்க, பாஸ்வேர்ட் போட்டுட்டு போகிறது தான் சேஃபு. தேவையில்லாமல் போகாதீங்க. திரும்பி சொல்லிட்டேன், தேவையில்லாமல் லிங்க்குக்கும் போகாதீங்க. ஓகே, நன்றி.